நான் வந்து விட்டால் சிமாலயத்தை தானாக வந்து விடணும். என்ன பண்றது? எல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்குதுங்க. இப்ப பிடிக்க நான் வந்தவுடனே அமர்வானம் அல்லவா? உட்காருங்க உட்காருங்க ஒரு உட்காருங்க. அமருகிறேன். உட்காருங்க. உங்க யாருக்கு வேணாங்கிறாங்க? போய் உட்காருங்க. அமரு அமரு. அவர் காலத்தில் தேவதர்மண்ணா, சரி அவன் அமர வேண்டும். நீ அமர்ந்தால் என்ன அர்த்தம்? அமரு அமரு. நீ உட்காருங்க உட்காருங்க. நான் அமர வேண்டும். உட்காருங்க. ஏனப்பா என்னடா செய்கிறாய்? தொடக்கிறங்க. எல்லாம் மண்ணாக்குது இல்ல. ஆடு பார்த்தா நரம்பாக இருக்கிறான். அமர்ந்தால் அப்படியே கமுத்திக்கிறானே. தேவதர்மண்ணா, நீ அமர்ற அப்புறமா நான் அமர்கிறேன். சரிப்பா. ஆமா உட்கார்ந்தாத்தா முன்னாலமா தேவரத்தவை கொடி கொண்டிருக்கிறது. நாம ஒரு புறமா அமரலாம். தேவரத்தவை கூடி பிறகு தேவேந்திரத்துல முறையிடலாம். அமரலாம் ஒரு புறம். தேவதர்மண்ணா, இதோ தேவர் சபையிலே அனைவற்று பேரும் வந்து விட்டார்களா? அப்படின்னு மந்திரிமார்களை விட்டு அனைத்து பேரை விசாரிக்க சொல்லுங்கள். அப்படியா? யாரு இங்கே? நான் இங்கே. மந்திரிமார்களே, அனைவற்று தேவர்களும் வந்து விட்டார்கள். வாயு வரல, அப்புறம் இடிமண்ண வரல, குபேரம் வரல, யாரும் வரலங்க. கூப்பிட்டு கேளுப்பா. இறங்கிவாப்பா. ஏப்பா உங்களுக்கு அம்மன் தானே? இடி பகவானே, இறங்கி வா. இடிமண்ணா, ஏசுமா இருக்கா? அடியார் வணக்கம். தாங்கள் தானே வாயு பகவான்? வாயு தேவா, வாயு விளக்கான நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படியா? அமருங்கள். அப்படி என்றால் அமருங்கள். கீழே இவர் யாரு? இடி பகவான். இடி பகவான். ஒன்றை மட்டும் உட்காரு. அப்படி தரக்குறவா பேசாதப்பா. செஞ்சு மட்டும் கொடுத்தா மட்டும் தான் உட்காருவாங்களாம். கீழே உட்கார மாட்டாங்களா? என்ன செய்வதுப்பா? ஆஹா, தேவர் சபையினால் அப்படிதான். இந்த தேவ சபையில் பார்க்கும் பொழுது என்ன கலை கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா? ஆமாம். இன்று என்னப்பா முழிக்கிற? தேவதர்மண்ணா, நாரதரே, அனைவற்று பேர் வந்து விட்டார்களா? விசாரித்து பார்த்தேன். உங்க எல்லாரும் வந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். வாயு, அவர் வர்ணன், அவர் இடி பகவான். தேவாதி தேவரெல்லாம் வந்து விட்டார்கள். அனைவற்று பேர் வந்து விட்டார்கள். ஆனா இன்றைய போல என்றுமே தேவர் சபை கூடல. எப்படி பார்த்தீர்களா? ஆனால் ஒன்று. ஐயா, ஒன்று என்றால் ஆனால் என்றால் அது 1000 அர்த்தங்கள் உண்டு. இந்த குசலக்காரன் வந்தாங்க இப்படித்தாங்க. பொறுமையா இருப்பா. நீ யாரப்பா? நான் தான் வர்ண பகவான். மழை பொழியிருக்கு. ஆமாங்க. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். ஆனா இருந்தாலும் ஆனால் ஒன்றென்றால் நான் புசல வைக்க வரவில்லை. மாத்தி மாத்தி போட்டு பேசுவா. ஐயாட்டான் திருட்டு புண்டா நாங்க மாட்டி முடிக்கிறதாக்குது. என்ன சொன்ன இப்பொழுது காதில் அப்படியே தேன் பாய்வது போல இருக்கிறது. இன்னும் ஆளு காலுக்கு போன் பண்றதா வாத்தியாருக்கு போன் பண்றதுல கடைசி நாங்க மாட்டிக்கிறது. கேட்டா குத்தலக்காரன் இல்லையா? அப்படிதான் பேசுவார் அவர். அவரு விளையாட்டு பிள்ளை. இருந்தாலும் ஆனால் ஒன்று என்றால் என்ன காரணம் தெரியுமா? காரணம் இந்த தேவர் சபையிலே எனக்கு நம்ப நாளாக ஒரு சந்தேகம். பலமுறை வருகிறாய். அதனால இன்று மட்டும் இந்த தேவர் சபையில் ஒரு சந்தேகம் என்று கேட்கிறாயே, என்ன போன சந்தேகம் கேளு. என்ன சந்தேகம்? ஏது சந்தேகம்? இத்தனை நாளாக தேவர் சபையில வருகிறேன். என்ன சந்தேகம் தெரியுமா? இந்த தேவர் சபைக்கு யார் யார் வரலாம், யார் யார் வரக்கூடாது? சரியான கேள்வி நாரதருக்கு. ஆஹா, இன்று மட்டும் ஏன் இந்த உனக்கு யோசனை? என்ன சந்தேகம் என்றால் யார் யாரும் தேவர் சபையில் வரலாம், யார் யார் இந்த தேவர் சபையில் கலந்த கூடாது அப்படி என்று எனக்கு நம்ப நாளாக சந்தேகம். நாரதரே, நீ கேட்பது நியாயம்தான். சகல தேவர் வருகிறார்கள், குறை சொல்கிறாங்க, குறை தீர்த்தா போய்விடுகிறார்கள். அதனால இந்த தேவர் சபைக்கு யார் யார் வர வேண்டும், யார் யார் வரக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் சந்தேகம். அதுதான் சந்தேகம். நாரதரே, இந்த தேவர் சபைக்கு நன்மை செய்வர் வரலாம், தீமை செய்தவர் வரக்கூடாது. புண்ணியம் செய்தவர் வரலாம், பாவம் செய்தவர் வரக்கூடாது. இந்த தேவர் சபைக்கு முக்கியமா பிள்ளை இல்லாதவர்கள்
இந்த தேவர் சபைக்கு வரக்கூடாது. திருமணம் ஆணைங்க வரலாம், ஆனா குழந்தைங்க இருந்தாலும் வரக்கூடாது. சரி, ஆனால் ஒன்று இருந்தாலும் யார் யார் திருமணம் ஆகிவிட்டது, யார் யார் குழந்தை இருக்கிறது அப்படி விசாரித்து பார்க்கலாமே. அப்படியா நாரதரே? அப்படியா? எழுந்து கொள். சகல தேவர் வந்திருக்கிறார்கள். இதுல யாருக்கு குழந்தை இல்ல, யாருக்கு குழந்தை இருக்கிறது அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது? அதனால இதற்கு ஒரு கட்டளை போட வேண்டும் என்று சொல்கிறாய். ஆமா, சரி. சித்தியா வாங்க, அனைத்து பேர்த்தி விசாரிங்கள். ஏப்பா உங்களுக்கு குழந்தைக்குதா? யார பேர் விட்டு கேளுப்பா, இந்த இடிமண்ண மொத்தமா கேளு. தெரியுதுப்பா, சொல்லுப்பா. என்ன இதுக்கு வந்துக்கிற வெள்ள காவத்துக்கா ஏமாட்டியா? பிள்ளைங்க இருக்குதா? இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா குழந்தைங்க இருக்குது. உங்களுக்கு என் அம்சையால் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறான். அது யாரு? இருக்கிறான், வேலை முடியுது. குழந்தை இருக்கிறது. ஆமா காட்டுறத. உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? எனக்கு கொண்டாடிக்குதுங்க. குழந்தைகள் இருக்குதுங்க, இருக்கிறது. 2. அடே, சரி இருக்கட்டும் விடு. சரி, குழந்தை இருக்கிறது. தேவேந்திர மன்னா, ஒவ்வொருவரையாக விசாரித்தால் காலதாமதம் ஆகிவிடும். யாருக்கு குழந்தை இருப்பது, குழந்தை இல்லாதவர்கள் யார் வந்திருக்கிறார், ஏதேனும் குறை இருந்தால், எவரொருவருக்கு ஏதேனும் குறை இருந்தால் எழுந்து நிற்கவும். அப்படி என்று நீ கட்டளை போட வேண்டும். அப்படியா? கேளுங்கள் சபையிலே, இந்த தேவர் சபையிலே நானும் சொன்னது போல் யாராவது குழந்தை இல்லாத வந்திருந்தா இந்த தேவர் சபையிலே எழுதி நிற்கலாம், நிற்க வேண்டும். தேவேந்திர மன்னன் கட்டளையிட்டு விட்டார். யாராவது புத்திரபாகி இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் இந்த தேவர் சபையில எழுதி நிற்கலாம் என்று கட்டளை போட்டு விட்டார். எனக்கு தானே குழந்தை இல்லை, நான் போய் முறையிட்டால் எனக்கு குழந்தை பாகி வரங்கூடப்பாருல்ல, போய் தேவேந்திர மன்னன் என்று நான் முறையிடுகிறேன். யாரப்பா நீ? இத்தனை தேவர்கள் இருக்க தாங்கள் மட்டும் எழுந்து வந்திருக்கிறாயே, ஏது விஷயம்? நீங்க கட்டளை என்ன குறைபாடு சொல்லு. கட்டளை போட்டீர் அல்லவா? ஆமா. புத்திரபாகி இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் சபையில எழுந்து நிக்கலாம்னு கட்டளை போட்டீர்கள். சொன்னேன். நான் யார் தெரியுமா? தாங்கள் யாரு? சிவருந்தாபுரத்தை ஆளக்கூடிய கொச்சிகா மகாமுனிவருக்கும் கோமத வெளிக்கு பிறந்த என் பேர் தான் மிருகண்டையர். சரி. என் மனைவி மருத்தாவதி. ஐயா பகவானே, தேவேந்திர பகவானே, நான் கல்யாணம் பண்ணி 60க்கு 60 குறுக்க 20 80 வருஷம் ஆகிவிட்டது. 80 வருஷ காலமாக எனக்கு புத்திரபாகியம் இல்ல சாமி. இல்லையா குழந்தை இல்லாதவர்கள் இந்த தேவ சபைக்கு வரக்கூடாது, இந்த புண்ணிய சபைக்கு வரக்கூடாது என்று நீங்கள் தானே கட்டளையிட்டீர்கள். ஆனா இருந்தாலும் பிள்ளை இல்லாதவன் இந்த தேவர் சபைக்கு வந்து விட்டான். இதோ இது போல் தேவர் சபையை கலங்கப்படுத்தினால் உனக்கு நான் கொடிய சாபத்தை கொடுத்து விடுவேன். இதோ இடிமண்ணா, மரண பகவானே, வாயுதேவா, இனிமேல் இந்த தேவர் சபைக்கு நாம யாரும் வரக்கூடாது. இதோ பாவம் செய்து விட்டான் இந்த தேவேந்திரன். சென்று வாருங்கள். பார்த்தீங்களா? சற்று நேரத்திலே சகல தேவர்களும் நான் குற்றம் செய்திருக்க வேண்டி சாபத்தை கொடுக்கிறார்கள். இப்ப இவருடைய காரியத்தை செய்து விட்டாயே, இந்த தேவர் சபையை அலங்கப்படுத்த கலங்கப்படுத்துவதற்காக அபிமானப்படுத்துவதற்காக வந்திருக்கிறாய். சண்டாளா, சதிகாரா, முன்னாள் இப்ப இவருடைய தேவர் சபையை கலந்து விட்டது எதற்காக வந்தார்? புத்திரபாக இல்லாதவர்கள் யாராவது இருந்தா எழுந்து நில்லுங்கன்னு சொன்னீங்க. எனக்கு புத்திரபாக வரங்குடிப்பேர் என்று தான் நான் எழுந்து நின்று விட்டு, ஐயா என்ன அடுக்கலாமா சாமி? ஐயா அடுக்க வேண்டாம், குடிக்க வேண்டாம். ஐயா
என்ன பாவம் செஞ்சியோ, என்ன கருமம் செஞ்சியோ, என்ன குற்றம் செஞ்சியோ, நீ செய்த பாவமோ, முன்னாலும் செய்த பாவமோ, உன் தாய் தந்தை செய்த பாவமோ, உன் மனைவி செய்த பாவமோ, உனக்கென்று ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எதுவுமே இல்லாத போயிடுச்சு. நீ நல்லவனா குழந்தை பிறக்காது, பிறக்கமா பிறக்காதா? என்ன பாவம் செஞ்சு? அறியாத புத்தி நான் தெரியாத வந்து விட்டேன். அறிந்து அறியாதபடிக்கு தெரிந்து தெரியாதபடிக்கு தேவனாக வந்தா தேவர் தவிலே புத்திரமாகி வரம் கொடுப்பீர் என்று தான் வந்து. ஆனா புள்ள இல்லாத வரக்கூடாது எனக்கு தெரியாது சாமி. அப்பொழுது எழுதி போயிருந்தால் உனக்கு இந்த கதி நேருமா? எழுதி வந்து சகல தேவர் முன்னாடி எனக்கு குழந்தைகள் சொன்ன ஒரே காரணத்தினால சகல தேவர் பெரும் சாபத்தை கொடுத்து விட்டார்கள். தவி விட்டு என்னை கழுத்து பிடித்து வெளியே தள்ளி விட்டீர்கள் ஐயா. நான் தெரியாத நான் போய் வருகிறேன் சாமி, போய் வருகிறேன். இந்த தேவர் சபை யாருங்க நண்பா? இந்த தேவர் சபை இத்தோடு முடிந்து விட்டது. இப்ப இவட பாவத்தை செய்துட்டான். கண்டிப்பா சபைக்கு வரக்கூடாது. இந்த பாவத்தை போய் தொலைக்கணும். சரி என்ன? பெரும் பாவத்தை செய்து விட்டான். எனக்கு சாபத்தை வாங்கி வைத்து விட்டான் சொன்னால அவனை புடிச்சு வெளியே தள்ளுங்க. போயா தள்ளி புடிச்சு வெளியே. தேவர் சபை விட்டு எனக்கு தள்ளி விட்டார்கள் ஐயா. நான் தேவர் சபை விட்டு மன்றாடி கத்தி கதறி கண்ணீர் விட்டு அழுதாலும் சட்டங்கள் மனம் மட்டும் மாறாது. போய் மௌத்திர மணிக்காக போய் பங்கத்தில் பங்கம் பெருத்த பங்க ஆகிவிட்டு என்ன பண்றது? அப்புறம் என்னுடைய விதி விளையாடி விட்டது. புத்திரபாகி இல்லாதவர்கள் இங்க வரக்கூடாது எனக்கு தெரியுமா? சபைக்கு தெரியாது. நான் தெரியாத வந்து புத்திரபாகி வர கொடுப்பாருன்னு தான் வந்து. அதனால என் மனைவி பாதி வழியை விட்டு வந்து விட்டு என் மனைவியுடைய கதி என்னாச்சு? அவங்க அங்க விட்டு வந்துட்டீங்க. நான் மாண்டாலும் மாண்டு விடுவேன். என் பொண்டாட்டியை விட்டு நான் மாண்டுட்டா என் பொண்டாட்டியுடைய வாழ்க்கை என்ன வருது? என்ன பண்றது? அதனால தம்பி ஐயா நாட்டை விட்டு போய் வரேன்.